இங்க வா. சீக்கிரமா போடுறா. எது கூப்பிட்டீங்க? உங்க அப்பாவை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வீடு கூட்டிட்டு போ. யார் அது? அதோ அவர்தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. உங்க அப்பா உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? பாரதி. ஓ பாரதி எங்களா? உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வெள்ளைக்காரங்க வீட்டுல சண்டை போட்டீங்கல்ல. அப்பா உங்க ஃப்ரெண்டு பாரதி எங்களை வந்திருக்காரு. இத்தனை வருஷமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமூர்த்தி. இன்னுமாடா அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இந்த கொடியா? நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா? இந்த கொடியை பார்க்கும்போது மனசாட்சி குத்தல? இந்த கொடிக்காக நான் சிந்தின ரத்தம் உங்க கண்ணுக்கு தெரியல? யோகி, குமரன், இம்ரான், ஜான், பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு போனா பாவம். அந்த பொண்ணு ஜெயந்தி அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கன்னு சொன்னாலே அந்த சத்தம் காதுல கேட்கல. ஒண்ணுட்டியடா. ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே அதெல்லாம் மறந்துட்டியடா. உன் சுயநலத்துக்காக நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசுரையும் குடிச்சிட்டியடா. தேச துரோகி. வெள்ளைக்கார என் கையை வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா. ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி குடுத்தான்னு சொன்னானே, அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா. தேசிய கொடியை தூக்குற வேகத்திலே தேக வேக்கும்டா. அந்த கொடியை உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கடா மானங்கட்ட நாயே. பிறந்த மண்ணை காட்டி கொடுக்கறதும் பெத்த தாயை கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான்டா. ரெண்டடி போலீஸ்கார அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டாடா பேரு பேழை. உன் கோலத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக 5 பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பலியாக்கிட்டா. நீ எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, 10 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் உன்ன மாதிரி உன் பிள்ளைகளையும் வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா? ஏன் அழுகுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்ல? போய் சக்கரம் வாங்கிட்டு வா.